அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குழந்தை வந்து கர்ப்பப்பையில இருக்கிறப்போ, அத சுத்தி இருக்கிற தண்ணி பேரு தான் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் சொல்லுவோம். இதனால குழந்தைக்கு என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஷாக் அப்சார்பர். லைக் அம்மாக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா, டைரக்ட்டா அது குழந்தைய பாதிக்காம இருக்கிறதுக்காக ஷாக் அப்சார்பரா நம்ம அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஆக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்ல, அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னால தான் ஒரு அம்மாக்கு வந்து பேபி மூவ்மெண்ட் பெர்சீவ் பண்ண முடியும். அண்ட் அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல தான் பேபி வந்து பிரீத் பண்ணுவாங்க. ஸோ, அதனால அவங்களோட லங் டெவலப்மெண்ட் நல்லாருக்கும். ஸ்வாலோ பண்ணுவாங்க. ஸோ, அவங்களோட ஜிஐ டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ, இதுதான் அம்னியாட்டிக் ஃப்ளூயோட இம்பார்ட்டன்ஸ். அது மட்டும் இல்ல, கார்ட் கம்ப்ரஷன் ஆகாம தடுக்குது. ஸோ, அதனால என்ன ஆகும்னா, நஞ்சுக்கொடி மூலியமா அம்மா கிட்ட இருந்து சீரான பிளட் சப்ளை வந்து பாப்பாக்கு கிடைக்கிறது தான் அம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட ஃபங்ஷன். ஸோ, இது வந்து 5 மாசத்துலேருந்தே சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ, இப்போ மாசத்துல பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 1 லிட்டர் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து இருக்கும். அண்டு டேட் ஆக அதாவது டெலிவரி டேட்ட தாண்டும்போது சில பேருக்கு தண்ணி குறைய ஆரம்பிக்கும். ஸோ, நார்மல் லெவல் ஆஃப் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10லேருந்து 12 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இத வந்து அல்ட்ராசவுண்ட்ல 4 குவாட்ரண்ட்ல மெஷர் பண்ணி உங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க.